18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களும் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு நேயர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கும் நியூஸ்18 நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த 15 நாட்கள் என்பது பிப்ரவரி மாதம் 28 நாள் தான். அதனால் 16/2/2026 முதல் 28/2/2026 வரை, அதாவது 13 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. அற்புதமான லாபம், பணவரவு, பேர் புகழ், புதிய பொறுப்பு, மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பது. மேஷராசி இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள், ரொம்ப நாட்களாக கடனால் மன வருத்தம், தூக்கமின்மையால் தொந்தரவு, ஒரே வேலை 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 என்று இல்லை படிப்பு 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 என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு இதமாக நல்ல நண்பர்கள் கிடைப்பது, அதுவும் புதிய உங்களுடன் இளைய வயது நண்பர்கள் உங்கள் மீது பெரிய அன்பு பாராட்டுவார்கள். பிள்ளைகள் மூலியமாக காணப்பட்டிருந்த மன வருத்தம், துணை அல்லது துணைவியார் மூலியமாக காணப்பட்டிருந்த மன வருத்தம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேவையில்லாமல் எல்லா உதவிகளும் செய்து உங்களை அவமானப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது என்று இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி அவர்களை தவறுகளை திருத்தி உங்களிடத்தில் வருவது அற்புதமான அமைப்பாக காணப்படும். வயிற்று உபத்திரம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. இந்த வாரம், அதாவது இந்த 13 நாட்களுக்கு அதிகமாக காணப்படும். உணவு விஷயத்தில் குறிப்பாக நல்ல ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதும், எப்பொழுதும் நன்மை தருவதற்கு விஷ்ணுவை வழிபாடு பண்ணுவதும், விஷ்ணு காயத்ரியை கேட்பதும் மேஷத்திற்கு அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. சுபவிரயம் எது வந்தாலும் செய்யுங்கள். லாபம் ஏற்படும். வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, படிப்பு இல்லை, நீ உருப்படவே மாட்ட அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க ரிஷபத்துக்கு. டக்குன்னு பார்த்தா தொழில் கிடச்சிடும். அதில் தொழில் வேறு நீங்கள் நினைக்காத அளவுக்கு கிடைச்சிடும். வியாபாரமோ தொழிலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. பழைய கடன்கள் பைசலாகிறது. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அமைப்பு கண்டிப்பாக நிறைவேறி டக்குன்னு காஸ்மெட்டிக் சர்ஜரி போன்ற சர்ஜரிகள் வெற்றிகரமாக மாறி ஒரு புது பொலிவும் புது நம்பிக்கையும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் ரிஷபத்திற்கு தீர்வது பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக தயவுசெய்து எந்த பயணங்கள் வந்தாலும் எப்படி போகிறது, ஐயோ குடும்பத்தை விட்டு எப்படி சொல்கிறதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு எஸ் சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு அஸ்திவாரம் இடக்கூடிய அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும். சனியுடைய ஆதிக்கம் திருக்கணிதத்தில் தான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் வாக்கியப்படியும் விரைவிலே உங்களுக்கு 11ஆம் இடம் என்பதனால் பெரிய லாபம், சந்தோஷம், கௌரவம், அரசுத்துறை, அரசியலமைப்பு ஏற்றத்தை பெறுவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம். துணை அல்லது துணைவியார் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். பயணங்கள் சமயத்தில் ஏற்றங்கள் பெறும். தந்தை தாயாருடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவுகள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வேக்சின் என்று இருந்தால் இதற்கு போட்டுக்கொள்வது மிதுனத்துக்கு நன்மை. கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படுத்தும். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். பெரிய அதிர்ஷ்டம், தெய்வ மார்க்க பயணம்,
மகான்களின் ஆசீர்வாதமெல்லாம் மிதனத்திற்கு கிடைப்பது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மிதனத்திற்கு குடும்பத்தில் புது வரவுகள் வருவதற்குண்டான நல்ல செய்திகள் வரக்கூடிய 15 நாட்கள். நல்ல நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், இடமாற்றங்கள் விரைவிலே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக எதில் கவனமாக இருக்க வேண்டுமென்றால், இன்னும் அடுத்த மார்ச் மாதம் 15 நாட்களுக்கு வண்டி வாகனத்தில், கோபதாபத்தில், ஆவேசத்தில் கவனமாக இருப்பது கண்டிப்பாக கடகத்துக்கு நன்மை. அனுமனை கெட்டியாக பிடித்து கொள்வதும், விநாயகருடைய மந்திரத்தையும் அனுமன் மந்திரத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய யோக பலத்தை பெற்றுத்தரும். பெரிய புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். தொழில் அபிவிருத்தி, ஏற்றங்கள் காணப்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். அதே சமயம் வாக்கில் மட்டும் கோபம் கொள்வது, ஆவேசப்படுவது, தவறுதலான வார்த்தைகளை பேசுவது, சபிப்பது கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும். கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டம், யோக பலத்தையும், இரத்தபந்த உறவுகள், பிறந்த ஊர் பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டரில் நலபுலன்களை வாங்கக்கூடிய பிராப்தம் மனதில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டவே வேண்டாம். காதல் அமைப்பிலும் வெள்ளை கொடி காட்டாதீர்கள். வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை மந்திரம் அற்புதமான அமைப்பை தரும். பிபி, சுகர், கால் பாத வலிகளில் கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. படைப்பாளிகள், மீடியா துறையினர் இருந்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான அமைப்பு ஏற்படும். விநாயகரை பிடித்துக்கொள்ள காரிய சித்தி மாலை சொல்ல பதட்டம் குறைந்து சந்தோஷம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றி வைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய அதிர்ஷ்டம் உங்களை மேன்மைப்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது நன்மையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அற்புதம். மார்ச் 15ஆம் தேதி வரை தொட்டதெல்லாம் தொடங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களாகவே மேலதிகாரிகள் விஷயத்திலோ உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களிடத்திலோ தகராறு வைத்து கொள்ளக்கூடாது. தேகாரைக்கும் முதுகு, நரம்பு, இரத்த ஓட்டங்களை அடைக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எல்லாத்திற்கும் காரணம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாதது, அதே கோபமாக இருப்பது. கிரகங்கள் அற்புதமான அமைப்பை தரும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. நரசிம்மரை பிடித்து கொள்வதும் நரசிம்ம மந்திரங்களை கேட்பதும் அற்புதமான காலகட்டம். பிபி, லோ பிபி, ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். சைலண்ட்டாக இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை அற்புதமாக காப்பாற்றலாம். அற்புதம், ஆனந்தம், நல்ல விஷயங்கள்,
குடும்பத்தில் அற்புதம். துணை அல்லது துணைவியாரிடம் ஏதோ ஒரு மன வருத்தங்கள் எல்லாம் மனமிட்டு பேசி அதிலிருந்து வெளியில் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பது வாழ்க்கையை ஏற்றத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத வீண் ரோஷமோ வீணாக ஒரு கற்பனைக்குள்ளாக போய்விட்டு இருக்கிறதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீர்கள் என்றால் எல்லாம் போய் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற அந்த பாடல்தான் ஞாபகத்துக்கு வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குருவின் பார்வை அற்புதமாக இருப்பதனால் நல்ல விஷயங்களெல்லாம் நடத்தி கொள்வதும் சுபகாரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதும் சுயநலம் இல்லாமல் இருப்பதும் அற்புதமான அமைப்பை தரும். துர்க்கையை கட்டியமாக பிடித்து கொள்வதும். மன அழுத்தம்தான் பெரிய பிரச்சனை. வயிறு கெட்டு போயிருந்தால்தான் மன அழுத்தம் அதிகரிக்கும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளியிடம் கண்டிப்பாக சனி உங்களுக்கு அற்புதத்தையும் அனுகூலத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கேற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இருந்த பணத்தாங்கல்கள் போகக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் கவனமாக இருப்பதும் சுபவிரய பிராப்தங்கள் ஏற்படுவதும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதும் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் டக்கு என்று நல்ல காரியங்களே நடக்காது என்று விருச்சகத்துக்கு சொன்னதெல்லாம் மாறி நல்ல விஷயங்களாக தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உண்டான சாந்திக்கூறுகள் ஏற்படுவதும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமைகள் பண கஷ்டங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவதும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் விட்டு கொடுப்பதும் பிள்ளைகளிடத்தில் அன்பு பாராட்டுவதும் அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படிப்பதும் ஜாயின்ட் பெயின்ஸ் மூட்டு வலிகள் என்று பாத வலிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு மனதில் நிம்மதியும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யாத விருச்சிக ராசிக்காரர்கள் மன அழுத்தத்துக்கு ஆட்படுவது தவிர்க்க முடியாது என்பதையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அற்புதமான அமைப்பு. மார்ச் 15ஆம் தேதி வரை மனதிற்கு பிடித்த விஷயங்கள், தெய்வ வழிபாடுகள், பயணங்கள், குலதெய்வ பயணம், பூர்வீகத்திற்கு செல்வது, உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது என்ற எல்லா காரியமும் ஜெயமும் ஆனந்தமும் யோக பலத்தை ஏற்படுத்தும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை நடைபெறுவதற்குண்டான அற்புதமான காலகட்டம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு விளக்கேற்ற பணக்குறைபாடுகள் நீங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. சுபவிரய பிராப்தம். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, வண்டி வாகன மாற்றங்கள், மனதில் தெளிவு ஏற்படுவது, அரசுத்துறை அரசியல்வாதிகள் ப்ரமோஷன் ஏற்படுவது, திடீரென்று எம்எல்ஏ சீட்டு கிடைப்பது எல்லாமே நல்ல செய்திகளாக வருவது ஆச்சரியம். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு மிக மிக கவனம். தலைப்பகுதியில் சிறு உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், சுபவரியம், வண்டி வாகனம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, குடும்பத்திற்கு தேவையான ஃப்ரிட்ஜ், டிவி போன்ற பொருள்களுக்கு அதிக முக்கியத்துவம். வீடு வாங்குவது, ஏற்கனவே வீடு இருந்தால் இன்டீரியர் பண்ணுவது,
இன்னொரு வீடு வாங்குவது, வசதிகளை பெருக்கிக் கொள்வதெல்லாம் டக்கு டக்கு டக்கென்று நடைபெறும். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் உயரமான இடங்கள், படிக்கட்டுகள், மலை, ஃபோனை பேசிக்கொண்டு ஸ்டைலாக இறங்கிறது, இதெல்லாம் பண்ணீர்கள் என்றால் கண்டிப்பாக மருத்துவமனையில் தான் அப்புறமா நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ரொம்ப கவனம். வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், தவறுதல்களாக ஞாபக மருதியால் விபத்துக்கள் ஏற்படுவது, ஃபோன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுவது, யாரையாவது கத்திக்கொண்டே வண்டி ஓட்டுவது தயவுசெய்து வேண்டாம். ஏனென்றால் அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் விநாயகரை பிடித்து கொள்வதும் நரசிம்மரை பிடித்து கொள்வதும் பலத்தை ஏற்படுத்தும். தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது பிபி, சுகர், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். காது மூக்கு தொண்டையால் பெரும் சிக்கல்கள் சிலருக்கு ஏற்படலாம், அலட்சியப்படுத்தாதீர்கள். மற்றபடி தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ பணவரவோ முதலீடுகளுக்கோ குறைவில்லை என்பதையும் மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம். வாக்கியத்தின்படியும் 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக வெளிப்படுகிறீர்கள். எனவே தைரியம் ஏற்படும். அப்பாடா என்ற மூச்சு விட்ட முயற்சி ஏற்படும். 7.5 வருஷம் பாரமாக இருந்த அமைப்பெல்லாம் அப்படியே வெயிலை கண்ட பனி போல் விலகக்கூடிய பிராப்தம். மாசி மாதம் என்பது கும்பராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம். எனவே நீங்கள் தான் அதீதமான கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நரம்பு, கண், ஒத்த தலைவலி, முதுகு தண்டுவடம் எல்லா விஷயத்திலும் கவனம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது, அதைவிட கவனம். பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கல்லுப்பு வாங்கி கொடுப்பது, அன்னதான பொருள்கள் வாங்கி கொடுப்பது, நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பதெல்லாம், பொங்கலுக்கு மிளகு சீரகம் வாங்கி கொடுப்பது உங்களை மேன்மையடைய வைக்கும், உங்களை பாதுகாக்க வைக்கும். காஞ்ச மிளகாவை கொடுப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். மற்றபடி டிஸ்டிகள் வேலை செய்யாது. அதே சமயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அற்புதமான கவனத்துடன் இருப்பதும், வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பதும் பொருத்தமான அமைப்பாக காணப்படும். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்வது மன அழுத்தத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். தூங்குவதற்கு முன்பாக உடல் அதிகமான அயற்சியுடன் குளித்துவிட்டு தூங்குவது புத்துணர்வை ஏற்படுத்தும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். குடும்பத்தில் யாருடைய தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. குருபலம் அதிகமாக இருப்பதனால் நல்லது அற்புதமாக நடக்கும். சிறிது கவனமாக இருப்பது மட்டும் முக்கியமான விஷயம். கோளர் பதிகம் கேட்க கேட்க எந்த குறைபாடும் வராது. சிவாலயங்களில் வில்வத்தை கொடுக்க அற்புதங்களை பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகபட்சம். தவறு என்றால் உங்கள் மீது தான் தவறு. சுபவிரயமாகவே இருக்கும். வரவு அதிகமாக இருக்கும். கையில் 10 பைசா நிற்காது. வெளியில் 10,000 ரூபாய் கடன் வாங்குவீங்க, திருப்பி பணம் வரும். கடன் அடிச்சுட்டு 20,000 ரூபாய் வாங்குவீங்க. வீடு, நிலம், வண்டி, வாகனம் ஒன்று ஒன்றா இருக்கிறது இல்லாமல் வசதியை பெருக்கிறது கேட்கவே கேட்காது. மனசு சுப செலவாகவே இருக்கும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு வயிற்று உபத்திரம் தீரக்கூடிய அமைப்பு, நல்ல மருத்துவர், புது மருந்துகள், புது அறுவை சிகிச்சைகள் என்ற நம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக வயிறு, முதுகு, கால், பாதம் வரை கழிவுகள் போகிற இடம் எப்பொழுதும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மீனத்திற்கு மன அழுத்தமும் குடும்பத்தில் பிரச்சனையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. எந்த கோயில்கள் சுற்றினாலும் சரியாகாது. உடற்பயிற்சி விடாமல் செய்வதும், கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங் அதிகமாக எடுத்துக்கொள்வதும் முக்கியமான அமைப்பாக மீனத்திற்கு காணப்படுகிறது. யோக பலங்கள் அதிகமாக இருக்கும். திடீர் பணம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், லாட்ரி சீட்டில் திடீர் என்ற அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அரசாங்கத்தில் ஜெயம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். ராகவேந்தரை பிடித்து கொள்வதும்
ராகவேந்தருடைய மூல மந்திரமான பூஜையா ராகவேந்திர சத்திய தர்ம ரதாயச பஜதாம கல்பவருஷாய் நமதாம காமதேனுவே என்ற மந்திரத்தை உச்சரிப்பதும் மீனத்திற்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 16/2/2026 முதல் 28/2/2026 வரை உள்ள 13 நாட்களுக்கு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பல.